தேர்தல் பரப்புரையின் போது கல்வீச்சு தாக்குதலில் காயமடைந்த ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகனுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. அங்குள்ள நிலவரம் குறித்து செய்தியாளர் ஜெகநாதனிடம் கேட்கலாம். ஜெகநாதன், இந்த விபத்து எப்படி நேர்ந்தது? ஆந்திர முதலமைச்சரின் தற்போதைய நிலை என்ன? மக்களவை தேர்தல் நாட்டில் 7 கட்டமாக நடைபெற்று வருகிறது. பல்வேறு மாநிலங்களில் தேர்தல் பிரச்சாரம் சூடு பிடித்துள்ளது. பல்வேறு மாநிலங்களில் கட்சி தலைவர்கள், நட்சத்திர பேச்சாளர்கள், தேசிய தலைவர்கள் என பிரச்சாரம் அனல் பறக்கு பிரச்சாரங்கள் மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் தேர்தல் களம் சூடு பிடித்துள்ள இந்த ஒரு சூழ்நிலையில் ஆந்திர மாநிலத்தில் உள்ள விஜயவாடா மாவட்டத்தில் சிங்க நகரில் ஆந்திர முதல்வரும் மற்றும் ஒய்எஸ்ஆர் காங்கிரசின் கட்சியின் தலைவருமான ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் இன்று தேர்தல் பிரச்சாரத்தில் திறந்த வாகனத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் அவர் மீது பூக்களும் வீசப்பட்டது. அந்த பூக்கள் வீசப்படும் போது அதற்குள் ஒரு கல்லு வைத்து கற்கள் வீசப்பட்டுள்ளது. இந்த கற்கள் ஜெகன்மோகன் ரெட்டியின் இடதுபுற கண்ணுக்கு மேல் பகுதியில் பட்டு அடிபட்டுள்ளது. இதன் காரணமாக அவருக்கு அந்த பிரச்சார வாகனத்திலே முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு தற்போது அந்த முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஒரு சம்பவம் அந்த பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட பகுதியில் பெரும் பரபரப்பும் ஏற்படுத்தி உள்ளது. பல அடுக்கு பாதுகாப்பை மீறி முதலமைச்சர் ஜெகன்மோகன் மீது கல்வீச்சு நிகழ்ந்துள்ளது. இதனை செய்தது யார் என்று கண்டுபிடிக்கப்பட்டதா? அந்த பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்த போது ஏராளமான மக்கள், தொண்டர்கள், மற்ற கட்சியினரும் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த இரவு நேரம் என்பதால் யார் அவர் மீது கற்கால் வீசினார் என்பது தெரிய வரவில்லை. இருந்தபோதும் போலீசார் அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளையும் தற்போது ஆய்வு செய்ய முயன்றுள்ளனர். சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் யார் கற்கள் வீசுகிறார் என்பது கண்டறியும் பணியில் தற்போது போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். உங்களுடைய தகவலுக்கு நன்றி ஜெகநாதன். தேர்தல் பரப்புரையின் போது ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் மீது கல்வீச்சு ஏற்பட்டுள்ளது. பூக்களுக்குள் கற்களை வைத்து வீசியதால் ஜெகன்மோகன் நெற்றியில் காயம் ஏற்பட்டுள்ளது. நெற்றியில் காயமடைந்த ஜெகன்மோகனுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது.